என்னடா லைஃப் இது, பணக்காரலாம் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே தான் இருக்கான், மிடில் கிளாஸில் இருக்க நாங்கள் இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்கோம் அப்படி நீங்களும் யோசிச்சிங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தாங்க. இங்கே 2 பசங்க ஒன்றா பிறக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருக்காங்க. 2 பேத்துக்கு ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாச்சும் பணக்காரனா ஆயிட மாட்டோமா அப்படிங்கிறது தான். அந்த பையன் முடிவு பண்ணுறான், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம். அந்த 2வது பையன் முடிவு பண்ணுறான், ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிப்போம். கொஞ்சம் வருஷம் போகுது, அந்த பையன் அவன் சொன்ன மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறான், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறான். அந்த 2வது பையன் இங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான், சொந்தமாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பையனுக்கு கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டாக 2 லட்ச ரூபா வருது. அந்த 2வது பையனுக்கு பல 1000 கோடி இன்கம்மாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இப்போ பல லட்சம் கோடியில் கூட இன்கம்மாக இறக்கிட்டு இருப்பாரு. அவர் தாங்க நிதின் காமத், தி கோஃபவுண்டர் ஆஃப் ஜெரோதா. இந்த இடத்துல நான் நிதின் காமத்தை பற்றியோ ஜெரோதாவை பற்றியோ பேச வரலைங்க. ஏன் அந்த ரிச் ஆகிக்கிட்டே இருக்கான், மிடில் கிளாஸில் இருக்கவங்க இன்னும் ஏன் மிடில் கிளாஸில் இருக்காங்கிறத பற்றி தான். நீ பணக்காரனாரு மிடில் கிளாஸாரு அது இங்கே பிரச்சனை கிடையாது, உன்னுடைய மைண்ட் செட்டும் உன்னோட தாட்டும் தான் முடிவு பண்ணும். நீ பணக்காரன் ஆக போறியா இல்லை இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேயே நீ இருக்க போறியாங்கிறது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.